ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து டிஆர்பியில் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. நேற்று தேதி பார்த்திங்கன்னா 28/3/2025. 8 மாதங்கள் கழித்து டிஆர்பியில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆன்சர் கீ. ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் டிஆர்பிக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீயோட ஸ்டார் கொஷினும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆன்சர் கீழே எதெல்லாம் ஸ்டார் கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாருக்கு எதுக்கெலாம் ஸ்டாருக்கு போட்டிருக்காங்களோ அது எழுதின டிஆர்பி எழுதின எல்லாருக்குமே மார்க் கொடுப்பாங்க. மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா 7 கொஷின். அதில் ஒரு கொஷின் வந்து பார்ட் ஏ கொஷின், கட்டாய தமிழ் எழுதி ஆகணும் இல்லையா, அதுலேருந்து கேட்ட ஒரு கொஷின். மற்ற 6 கொஷின் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுலேருந்து கேட்ட கொஷின் தான். அந்த ஒரு கொஷினை விட்டுருங்க, பார்ட்டிய கொஷின். மீதி கொஷின் 6 கொஷின் எடுத்துக்கோங்க. அது மகிழ்ச்சியான செய்தி தான். எல்லாருக்கும் 6 மார்க் கிடைக்கும். அதில் ஒரு மார்க் 7 மார்க் கிடைக்க போகுது. இது இல்லாமல் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஷின் வந்து ஸ்டார் கொஷின். அது நான் தான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நான் வீடியோவில் நான் போட்டுட்டேன். எதெல்லாம் ஸ்டார் கொஷின் சொல்லி போட்டிருப்பேன். இவங்க கொடுத்துருக்க இந்த 6 கொஷினுமே நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு அதில் ப்ளேலிஸ்ட்டில் நான் ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸ்டார் கொஷின் போட்ட வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் டிஆர்பிக்கு. ஏன்னா இந்த ஸ்டார் கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் போடணும், அது நம்மளுக்கு ப்ரூஃப்லாம் எடுத்து வைக்கணும், நிறையா வேலை இருக்கும். நம்மளுடைய வேலையை சுருக்கி அவங்களே இதெல்லாம் ஸ்டார் கொஷின் சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேலை வந்து சுலபமாகிடுச்சு. இனிமேல் இருக்கிற கொஷினில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நம்ம போடலாம். இப்போ இந்த ஸ்டார் கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த 6 கொஷின் என்னென்ன கொஷின் நான் சொல்லிடுறேன். இது தமிழ் எலிஜிபிளில் கேட்ட ஒரு கொஷின். உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றில் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமை என்று கூறுபவர் யார்? இந்த கொஷினு. அடுத்தது தமிழ் கொஷின். அடுத்த தமிழ் 30 கொஷின், அதாவது 31வது கொஷின்லேருந்து 60வது கொஷின் இருக்கும் இல்லையா, அந்த 30 கொஷின். தமிழில் இந்த ஒரு கொஷின், நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள். இது ஒன்று ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, டாப் ஃப்ளைட். இது ஒன்று. மேக்ஸில் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இந்த கொஷினும் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க. P/Q மற்றும் R/S என்பவை இரு விகிதமுறு எண்கள் எனில் P/Q R/S கீழ்கண்டவற்றில் எது தவறு? இந்த கொஷின் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கொஷின். இதுதான், ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசை வேகமானது. இது ஒரு ஸ்டார் கொஷின். இது சோஷியல் சயின்ஸில் ஒரு ஸ்டார் கொஷின். மொத்தமாக வந்து 6 கொஷின். பார்ட் ஏ ஒன்று சேர்த்துனா 7 கொஷின். நான் பார்ட் ஏவை விட்டுட்டேன். பார்ட் ஏ இதில் வச்சுருக்கேனே தவிர, சரி அதை விட்டுருங்க. அது இல்லாமல் 6 கொஷின். 7வது கொஷின் எது வந்து ஸ்டார் கொஷினாக நம்ம கொடுக்கலாம், அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான். மேக்ஸில் இன்னொரு கொஷின் வந்து ஸ்டார் கொஷின். இந்த கொஷின் வந்து எல்லாருமே அப்ஜெக்ஷன் போடுங்க. இது ஸ்டார் கொஷின், எல்லாருக்குமே மார்க் தருவாங்க. ஒரு சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதை போல 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதமாகும் மொத்த செலவானது கேட்டிருக்காங்க. இது ஸ்டார் கொஷின் தான். இதற்கான விளக்கம் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டுவிட்டேன். மேக்ஸுக்கான ஒவ்வொன்றுக்கும் தமிழ் 30 கொஷின், இங்கிலீஷ் 30 கொஷின், மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, சோஷியல் 30 கொஷினாக ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த அப்ஜெக்ஷன், இப்போ இது அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இது ஸ்டார் கொஷினாக கொடுத்து எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டார் கொஷினுக்கான அப்ஜெக்ஷன் ப்ரூஃப் ஒரிஜினல் பிடிஎஃபோட அந்த குரூப்பில் சென்ட் ஆகும். நீங்கள் அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொஷினுமே பாருங்களேன். இவங்க கொடுத்த ஸ்டார் கொஷின் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டுட்டேன். எல்லா ஸ்டார் கொஷினுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் இருக்குது, கொஷின் எல்லாமே ஓகே.
4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்கும். 4 ஆப்ஷனுமே எதுவுமே வராது. 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சருமே வராத மாதிரி இருக்கும். இந்த கொஷின் வேணா பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் இந்த தமிழ் எலிஜிபிளில் இருக்கிற 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கொஷினில் இந்த 4 ஆன்சருமே இந்த கொஷினுக்கு வராது. இதுக்கு ஆன்சர் வந்து காற்றுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதில் பாருங்கள், 4 ஆன்சருமே கரெக்டு. இது எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இந்த கொஷினில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 4ம் கரெக்டாக இருக்குது, 4 ஆன்சருமே ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது, 4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது, எதுவுமே வராத மாதிரியும் இருக்குது. அப்படி தான் வந்து இதுக்கு ஸ்டார், இந்த கொஷினுக்கெலாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் என்னென்னா சங்கு சக்கரம், ரெண்டுமே ஆன்சர் தான். இது 4 ஆப்ஷன்லையுமே அந்த 2 ஆன்சருமே இருக்குது. 4 ஆப்ஷனுமே சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது. அப்போ இது 4மே கரெக்டு எது போட்டாலுமே, அதனால் இதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை பாருங்கள், இங்கிலீஷ் ஒரு கொஷினில் இந்த 4 ஆன்சருமே வராது. இந்த கொஷினுக்கு டாப் ஃப்ளைட்டுக்கு வேறு ஆன்சர் வரும். இதுக்கெலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 4 ஆன்சருமே இதுக்கு வராது, வேறு ஆன்சர் தான் வரும். இதுவும் இப்படி தான், அதனால தான் இது ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மேத்ஸ் கொஷினுக்கும் இந்த 4 ஆன்சர் வராது. ஓகேங்களா? இந்த மேத்ஸ் கொஷினுக்கும் இந்த 4 ஆன்சருமே கரெக்டு, எது போட்டாலும் கரெக்ட் தான், அதனால் இதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே 1 4 கொஷினுமே 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது, 4 ஆப்ஷனுமே ராங்காக இருக்குது. அப்படி தான் வந்து இந்த ஸ்டார் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற கொஷின் தான் வந்து ஸ்டாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சயின்ஸில் இது பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆன்சருமே தவறானதாக இருக்குது. இப்போ இந்த சோஷியல் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆன்சருமே தப்பு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஆன்சரு. அது புக்கில் கரெக்டாகவே இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் போயிட்டு பாருங்கள். இதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்டார் கொஷின் சொன்னேன் இல்லையா, இந்த 4 ஆன்சருமே வராது, ஆன்சர் வந்து வேறு வரும். ஆன்சர் பி இருக்கு இல்லையா, பியில் இன்னும் ஒரு 4 0 ஆட் ஆகி வரும், அதுதான் வந்து ஆன்சராக வரும். ஏன்னா இந்த கொஷின் வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் மாற்றி தான் கேட்டிருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்க அலகுகள்லாம் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குள்ளார ஆன்சர் வந்து மாறும். இது ஆப்ஷன் பி தான் அவங்க கொடுத்துருக்கிறது. டிஆர்பி ஆன்சர் கீழே ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பியில் ஒரு 4 0 கூட ஆட் ஆகும், ஆன்சர் அப்படி தான் வரும். இந்த கணக்கு நான் அந்த வீடியோவில் நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்கு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் இந்த ஸ்டார் கொஷினுக்கான பிடிஎஃப் சென்ட் ஆகும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த கொஷின்லாம் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின், இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதற்கான பிடிஎஃப்பும் ப்ரூஃப், ஒரிஜினல் புக் ப்ரூஃப் தான், அது எல்லாமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏற்கனவே 6 கொஷின் ஸ்டார் கொஷின், இது ஒன்று சேர்த்திங்கன்னா 7 கொஷின், எல்லாருக்குமே வந்து 7 கொஷின் வந்து 7 கொஷினுக்கான மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.